This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இங்கே நேற்று வந்து ரிசல்ட் வந்து 618 இல்லைங்களா? 618 நம்ம பாருங்கள் 628 கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஜஸ்ட்டு மிஸ்லேயே தான் நம்ம போயிட்டுருக்கு. நிறையா வின்னிங்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பட் வந்து நான் வந்து பாருங்கள் 6116 இல்லைங்களா? சூப்பராக ஹிட் ஆகிருக்கு மெம்பர்ஷிப்பில். இந்த நம்பர் எதுவுமே நான் தரலை மெம்பர்ஷிப்புக்கு. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி நாள் ரிசல்ட்டுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம எடுத்தது. ஸோ அதனால் நேற்று மெம்பர்ஷிப்புக்கு ஆல் போர்டுக்கு இந்த 4 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு, புரியுதுங்களா? மெம்பர்ஷிப்பில் அழகாக ஹிட் ஆகிடுச்சு, புரியுது? டெய்லியுமே நமக்கு என்ன ஆகுது, 2 நம்பர் அழகாக ஏபிபிசிஎஸ்சி பாஸ் ஆகிட்டு வருது, புரியுதுங்களா? பாருங்கள் 8 வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி 18மே நம்ம கணக்கில் வந்திருக்கும், புரியுதுங்களா? 661 வந்திருக்கு. ஸோ நேற்று வந்து 6116 அருமையாக ஹிட் ஆகிடுச்சு நேற்று மெம்பர்ஷிப்பில். ஸோ அதனால தான் இம்பார்ட்டன்ட் நம்பர் நேற்று பாருங்கள். இந்த 10 நம்பர் கொடுத்துருந்தேன் இந்த ஏபிபிசிஎஸ்சியில். பட் ஒரு நம்பர் கூட நான் வந்து மெம்பர்ஷிப்பை கொடுக்கல. அதை தூக்கிட்டு என்ன பண்ணேன், இந்த 4 நம்பரை கொடுத்துட்டேன், புரியுதுங்களா? 4 நம்பர் ப்ளஸ் ஒரு 2 நம்பர் இதில் கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். அழகாக மெம்பர்ஷிப்பில் கிட்ட அடிச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் ஆகாது, எப்படியாவது நம்பர் உட்காந்துரும். நிறைய நம்பர்ஸ் இவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் போட முடியாது. ஸோ நம்பர்ஸ் கம்மியாக போட்டுக்கலாம், முக்கியமான நம்பர் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா இந்த ஏன் வந்து கடைசி நேரத்தில் இதை மட்டும் மெம்பர்ஷிப் கொடுத்தேன் அப்படின்னா, இது வந்து பல ரிசல்ட்டு பார்த்துட்டு எங்களுக்கு அப்டேட் நம்பர் வரும். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கும் இதே மாதிரி பெஸ்ட்டான லைன் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். போர்டு பார்த்துருவோம், ஓகேவா? இப்போ நம்ம போர்டு பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம மெத்தேடில் எடுத்திருக்கோம் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஒரு நாள் ரிசல்ட்டு விட்டு எடுத்ததுனால நம்ம கொண்டு வரல. பட் பாருங்கள், நம்ம மெத்தேடில் எடுத்திருக்கோம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், பாருங்கள், கவனிங்க. இப்போது இங்கே 637 பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுது, 637. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இங்கே பாருங்கள், நான் வேணால் எல்லோவாக மாற்றட்டுமா இதை? ஓகே, எல்லோவாக மாற்றட்டுமா, ப்ளூ மாற்றிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியுதா நான் ஏன் இந்த மாதிரி போர்டில் காமிப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அடிக்கடி எடுத்துறேன்னு தெரியுதா? ஸோ ஒரு நாள் மிஸ் ஆனோடனே நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, மறுபடியும் அந்த லைனை விட்டுறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 போர்டு எடுத்துருப்பான், கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், 637ன்னு போகும். அப்போ 6 இருக்குது சென்டராக. அடுத்தது இந்த 637 கொண்டு வந்து வச்சுட்டான், ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஒன்று கூட்டியே கழிச்சோ தான் வைக்கணும். பாருங்கள், 637 அப்படியே 47ன்னு வச்சுருப்பான் பாருங்கள், தெரியுதுங்களா? 637 647, புரியுதுங்களா? எப்படி கொண்டு வந்து நமக்கு முடிக்கிறான்னு தெரியுதா போர்டை? ஸோ இப்படி தான் எடுத்துகிட்ருக்கான், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி போர்டில் காமிப்பான்னு சொல்லி தான் நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கொடுக்குறது, ஓகேங்களா? இப்போது அப்படியே இருங்க, இதே பேட்டர்னில் அதே அன்னைக்கு, அதாவது இதையவே கொண்டு வந்தால் நேற்று ரிசல்ட் வச்சுருப்பான். சி போர்டும் கவனிங்க, அதே மாதிரி தான் சி போர்டும் வச்சுருப்பான். நம்ம எடுத்து கொடுத்த பேட்டர்னில் எதை வச்சுருப்பான் பாருங்களேன். இப்போது இந்த பாக்ஸ் எடுத்துடலாம், ஓகேவா? எடுத்துகிட்டு பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. இப்போ சி போர்டு கவனிங்க, ஓகேவா? சி போர்டில் பாருங்கள், இங்கே பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். அப்படியே பாக்ஸ் போட்டோன்னா இப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறோம் பாருங்கள். இப்போது இந்த பாக்ஸை இந்த 8 சென்டர் பண்ணிடுறோம், ஓகேவா? அப்படியே இருங்க, இந்த ரெட்டாக மாற்றுறேன். இப்போ பாருங்கள், புரியுதா? பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அங்கே பாருங்கள், பார்த்தோன்னே என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், சென்டர் போர்டு பாருங்கள், 8 இருங்க, 8 878, அதே 8 சென்டராக வச்சுக்கிட்டு பாருங்கள் 868, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வைப்பாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, வீக்லி 4 டேஸ் இந்த மாதிரி உட்காருன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ 878 பாருங்கள், 868ன்னு வச்சுட்டான், புரியுதுங்களா? எப்படி எடுத்திருக்கான், எப்படி வச்சுருக்கான் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், ஓகேங்களா? பாருங்கள், அப்போது ஏ போலி சி போலி 2 நம்பரையுமே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அழகாக எடுத்துக்கலாம். ஏசி 68 அழகாக எடுத்துருக்கலாம். அந்த 68 எடுத்து தான் என்ன பண்ணேன், 628ன்னு கொடுத்தேன், புரியுதுங்களா? அந்த ரிசல்ட் என்ன பண்ணிட்டு ரிசல்ட்டை இந்த ட்ரா நம்பரே அடிச்சிட்டான், 618 இல்லைங்களா? கருணையா ப்ளஸோடது ட்ரா நம்பரே கொண்டு வந்து அடிச்சிட்டான் இல்லைங்களா? ஸோ இப்படி தாங்க இந்த பேட்டர் தாங்க எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஹெராஃப்டர் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் ஏ போர்டில் இதே மாதிரி பேட்டர்ன் வருது. அந்த பேட்டர்னில் நம்ம ஏ போர்டில் எடுத்துகிட்டு சி போர்ட்லையும் பார்த்துட்டு லைனுக்கு போய்டுவோம், ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க. நம்ம வந்து எப்படி எடுத்தான்னு பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி எப்படி எடுப்பாங்கன்னு சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு லைன் போடுறோம் பாருங்கள். இதுவுமே பாருங்கள் ஈஸியாக தான் வருது, பாருங்களேன். இந்த லைன் அப்படியே போட்டுக்குவோமா? ஸோ ஓகே, அப்படியே போட்டுக்குவோம். ஒரு லென்த்தை போட்டுருவோம், ஓகேவா? ஸோ இப்போ கட் பண்ணுற பாருங்கள், கவனமாக கவனிங்க. இப்போ இதோட கட் பண்ணிக்கலாமா?
கட் பண்ணியாச்சா? இப்போ அப்படி இந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதான் காமிக்கிறேன். ஓகேவா? 567ன்னு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த 5க்கு என்ன பண்ணிட்டான், ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி இங்கே வச்சுட்டான். புரியுதுங்களா? இந்த 5க்கு 567 இந்த 5க்கு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி இங்கே வச்சுட்டான். அப்போது 5க்கு 4 வச்சுட்டான். அடுத்தது 6 வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போது ஒரு நம்பர் கூட்டியோ கழிச்சோ வச்சு 3 நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். புரியுதுங்களா? சாரி இருங்க. ஓகே, அதாவது 5க்கு 1 மைனஸ் பண்ணி 4ன்னு வச்சுட்டான். 6க்கு 6 வச்சுட்டான். அப்போது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க 7. அப்போ இந்த 7 ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ இப்படி பார்க்கும்போது என்னங்க வரும், இருங்க அப்படி அழைச்சிட்டு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நீங்களே படித்து பாருங்கள். அப்படியே மேலேருந்து 567 ஓகேங்களா? இங்கே 7 போட்டுருவோமா, இங்கே 7 போட்டுருவோம். அப்போது 567 467ன்னு வைக்கலாமா? அப்போ மேலேருந்து கீழேருந்து மேலே பார்த்தா 764 ஓகேங்களா? 764 765 புரியுதுங்களா? ஸோ ஏ போர்டில் 7 2 வரத்துக்கு பாசிபிள் அதிகங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 7 ஒரு சான்ஸ் அதிகம். 7 2 வரத்துக்கு ஏ போர்டில் பாசிபிள் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பி போர்டும் சி போர்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுது நான் எப்படி இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ போர்டு பிரகாரம் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ பி போர்டையும் சி போர்டையும் இதே மாதிரி பார்த்துட்டு நாம் இது வந்து நம்ம லைனில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்பரை கொடுத்துருவோம். ஸோ பி போர்டு சி போர்டும் கவனிங்க. மார்க் பண்ணுற கவனிங்களேன். பி போர்டையும் கவனிங்க. அதை எப்படி எடுத்துருக்கான்னு நீங்கள் பாருங்களேன். அதையுமே நான் அதே மாதிரி பேட்டர்ன் தான் வச்சுருக்கான். நீங்கள் பாருங்களேன், நீங்களே பாருங்கள். இப்போது இங்கே ரெண்டாக கட் பண்ணுறேன் கவனிங்க. இப்போது பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். 731ன்னு வச்சுருக்கான். மேலே போயிருக்கு இல்லைங்களா? இப்போது அப்படியே பாருங்கள், இந்த 7 சென்டராக வச்சுக்கிட்டு பாருங்கள். 731 7 9க்கு பவர்படி பண்ணிட்டான் 4ன்னு வச்சுட்டான். அப்போது 3ஓட ஒன்று கூட்டி தான் வச்சுருக்கான். 3ஓட ஒன்று கூட்டி வைப்பாங்கல்ல, ஒரு நம்பர் ஒன்று கூட்டி வச்சா தானே பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்போ பாருங்கள், 3ஓட ஒன்று கூட்டி 4ஆக வச்சு அதை பவராக வச்சுட்டான். புரியுதுங்களா? அப்போது 731 அப்போ 3க்கு 1 கூட்டினா 4, அதுக்கு பவராக கொண்டு வந்துட்டான். ஸோ 741 புரியுதுங்களா? அப்போ ஒன்று கூட்டி வைக்கிறப்ப பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். பார்த்தீங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன். பாருங்கள், பி போர்டுமே பாருங்கள் அப்படி தான் வச்சுருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா புரியுதில்ல? ஸோ பாருங்கள் எப்படி ஈஸியாக நம்பர் எடுத்துருக்கலாம் அன்றைக்கி. பட் நமக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகி போச்சு இல்லைங்களா? ஸோ இதை வச்சு தான் நான் வந்து மெம்பர்ஷிப்புக்கு 61 16 திருப்பி கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா? இந்த ஏபி நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துட்டோம். சி போர்டுமே பார்த்தீங்கன்னா 8 எடுத்துட்டோம். பட் என்ன ஆகுது, நமக்கு 3 மேட்ச் பண்ணி கொடுக்க முடியல. நம்பர் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு பாருங்கள். புரியுதா? நல்லா புரியுதில்ல உங்களுக்கு? 731 741 ஸோ 9 பவர் பண்ணி 1 அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான். புரியுதுங்களா? ஸோ இதே பேட்டர்னில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பி போர்டு அதே மாதிரி பேட்டர்னில் பார்க்கலாம். அப்போ ஒரு ஸ்டெப் என்ன பண்ணலாம், கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? கீழே வச்சுட்டு பார்த்துருவோம். இப்போது இப்படி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாருங்கள். இப்போ கட் பண்ணுற பாருங்கள். அதாவது இன்றைக்கத்துக்கு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஒரே நிமிஷம். 300 பாருங்கள், இங்கே பாருங்கள், 379 இருக்கான். ஸோ இதே மாதிரி பவர் பண்ணி நம்ம எடுப்போம். அப்போது ஏன்னா இங்கே 1 வச்சுருக்கான். அப்போ என்ன அர்த்தம், இந்த 7க்கு அதாவது 7க்கு ஒன்று குறைச்சி என்னங்க 6. எப்படி 4க்கு ஒன்று குறைச்சி 5க்கு ஒன்று குறைச்சி 4 9 பவர் பண்ணானோ அதே மாதிரி 7க்கு ஒன்று குறைச்சி 6 1 பவர் பண்ணி வச்சுருக்கான். புரியுதுங்களா? அதேமாரி பேஸில் எடுத்தால் 6க்கு 1 பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்போது பாருங்கள், 379 அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், 2 எடுத்துக்கலாம். அப்போ 329ன்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே 3 வச்சோன்னா 329 மேலேருந்து கீழே வரும். 319ன்னு கீழேருந்து மேலே போகுமா? ஒரு கான்செப்ட் புரியுதா? இப்படிலாம் எடுப்பானா அப்படின்னு நினைக்க வேணாம். நான் உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸாம்பிள் காமிச்சு எடுத்துருக்கான் பாருங்கன்னு நேற்று ரிசல்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. அப்போது எப்படி எடுக்கலாம், இங்கே 3 வச்சிடலாம். 3 வச்சுட்டு இங்கே 3 கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் பாருங்கள், இங்கே மேட்ச் ஆகிடுமா? சென்டர் 9 வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதாவது சென்ட்ரலேருந்து மேலே போங்க. 973 913 புரியுதுங்களா? அப்போது பி போர்டுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் என்னங்க 3 தாங்க. ஸோ 3 வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஏ போர்டில் நான் 7 எடுத்திருக்கோம், பி போர்டில் 3 எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஏ போர்டில் 7, பி போர்டில் 3 எடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா 2 3
வரதுக்கு சான்ஸ் அதிகம். பி போர்டுக்கு 3 வர மாதிரி தான் இருக்குது. ஸோ 73 23க்கு பாசிபிள் அதிகம் ஏபி. ஓகேவா? அப்போ சி போர்டும் பார்த்துருவோம். போர்டு வந்து நாம் இங்கே பாருங்கள், நான் பாக்ஸ் போடுறேன், இந்த மாதிரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 618ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே அப்படியே வைக்க நேற்று ரிசல்ட்டே வைக்கிறேன். ஓகேவா? அப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், அப்போது இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்படி வச்சுக்கோம். ஸோ ஓகே, இப்படி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸோ 618 அங்கே போர்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், போர்டில் காமிக்கணும். அப்போ இந்த வர்ற ரிசல்ட்டை போர்டில் காமிச்சா என்ன நடக்கும், உன்னை கூட்டியே கழிச்சதே வைப்பான். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா? உங்களுக்கு நல்லா புரியுதில்ல? நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாருங்களேன், போர்டு நம்பரை அவன் காமிச்சானாவே இங்கே பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவனிங்க, இங்கே பாருங்கள், இங்கே போர்டு இருக்குது 637ன்னு இருக்குது. போர்டில் 637ன்னு இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான், இங்கே பாருங்கள் 637 என்ன பண்ணியிருக்கான், 6 வந்துருச்சு, 6க்கு 6 வந்துருச்சு, அதாவது 7க்கு 7 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த 3 என்ன பண்ணியிருக்கான், அவனை கூட்டி வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஸோ அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது அதே மாதிரி நாம் பார்த்தோன்னா இந்த போர்டில் 618ன்னு இருக்குங்க, 618ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 6 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 6மே வந்துருச்சு, இந்த 8மே நமக்கு சென்டர் போட்டு கொடுத்துட்டான். அப்போ உன்னை கூட்டி கழிச்சு தானே வைக்கணும். அப்படி தானே மேட்ரு இல்லைங்களா? உன்னை கூட்டி கழிச்சு தான் வச்சுட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது 681 682ன்னு வரலாமா? புரியுதா? 681 682ன்னு வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. சி போர்டு உங்களுக்கு 2 வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா சி போர்டு 2 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இப்போ பாருங்களேன், புரியுதா? 681ன்னு போர்டில் காமிச்சிட்டான், நமக்கு என்ன காமிக்கணும், 682ன்னு காமிக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ சி போர்டுமே என்ன தான் வருது, நம்ம கணக்கில் 2 தான் வருது. அப்போது 2, ஓகேவா? 681 682. மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் 687ன்னு போகும். அதே 6 8 வந்துருச்சு. அப்போ 7ஐயும் வைப்பானா பவர் படி 2ன்னு வச்சுருவாங்க. அப்போ நம்ம பார்க்குறது என்னங்க, ஏ போர்டில் 7, பி போர்டில் 3, 732. ஓகேங்களா? 782 இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? இல்லைனா 287 இந்த மாதிரி கான்செப்ட்டும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது மாதிரி போர்டு 3 போர்டில் இதாங்க வருது. பட் கண்டிப்பாக ஒரு போர்டு 2 போர்டாவது பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது இந்த மெத்தேடில். ஸோ இதையும் பார்த்துட்டு நம்பர் கம்பேரிஷன் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்ஸ்க்கு போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் பார்த்த லைனை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேணாம், நம்பர் அதிகமாக இருக்குன்னா நேற்று மாதிரி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் ஒரு 4 நம்பர் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி சிங்கிள் போர்டு, ஆல் போர்டு, அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 நம்பர் 4 நம்பர் தான் எடுத்து கொடுப்பேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர்டுக்கு ஏ போர்டுக்கு 7 2, சி போர்டுக்கு 3 கொடுத்துருக்கேன், பி போர்டுக்கு 3 கொடுத்துருக்கேன். சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நான் 1 மணி டு 1:30 மணிக்கு நான் அப்டேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிசல்ட்டு முக்கியமான நம்பர் குறித்து கொடுக்குறேன், போர்டு நம்பர் கொடுத்துட்றேன். ஓகேவா? தேங்க்யூ.